நெல்லை மாவட்டத்தின் பிரதான நகரான தென்காசி கடும் போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு புறவழிச்சாலை அமைப்பது குறித்து அரசு முடிவெடுத்தும் இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை. தென்காசி நகரம் தினசரி எதிர்கொள்ளும் போக்குவரத்து நெரிசல் குறித்து இந்த தொகுப்பில். நெல்லை மாவட்டத்தின் பிரதான நகரமாக தென்காசி விளங்குகிறது. காசி விஸ்வநாதர் கோவில் 5 கிலோமீட்டர் தொலைவில் பிரசித்தி பெற்ற குற்றாலம், 15 கிலோமீட்டர் தொலைவில் கேரள எல்லை என சுற்றுலா தலமாக தென்காசி விளங்குவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. உள்ளூரில் வாகன எண்ணிக்கை அதிகரிப்பு, கேரளா செல்லும் சரக்கு வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு என நகரம் தினசரி போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. தென்காசி சுற்றி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமங்கள் இருக்குது. இந்த 200 கிராமமும் தென்காசி நம்பி தான் இருக்குது. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு அதாவது கோயில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக எல்லா பண்டிகைகளுக்கும் மொத்தமாக வருவாங்க. அந்த சமயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 5 மணி நேரமாவது டிராஃபிக் ஆயிடுது. போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு புறவழிச்சாலை அமைக்க 48 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீடு தயாரானது. அதிகாரிகள் ஆய்விலும் ஈடுபட்டனர். அவ்வளவுதான். அதற்கு அடுத்து இன்று வரை எந்த பணியும் நடக்கவில்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் புறவழிச்சாலை என்பது ஓட்டு வாங்கி தரும் பிரச்சனையாக மட்டுமே இருந்து வருகிறது. தென்காசி சட்டமன்ற தொகுதி ஓட்டு கேட்டு வரும்போதும் சரி, பாராளுமன்ற தொகுதி ஓட்டு கேட்டு வரக்கூடிய வேட்பாளர்களும் சரி, நான் ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்தால் தென்காசிக்கு சுற்றுச்சாலை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுவேன், போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணுவேன் அப்படின்னு வாக்குறுதியாக கொடுக்காங்க. இங்கே ஓட்டு கேட்டு வரதோடு சரி, அங்கே வெற்றி பெற்று போனாக்கனாக்கா இங்கே போய் சம்பந்தமாக பேசக்கூடிய சட்டமன்றத்தில் பேச மாட்டேங்காங்க. நெல்லை செங்கோட்டை இடையே 51 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை பணிகள் விரைவில் தொடங்க உள்ளன. இதையொட்டி தென்காசி புறவழிச்சாலையையும் அமைத்து தர வேண்டும் என தென்காசி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பகுதி மக்கள் தினம் போக்குவரத்து இடைஞ்சலுக்கு ஆளாகின்றார்கள். உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்கு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் புறவழிச்சாலை திட்டத்திலிருந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தென்காசியிலிருந்து செந்தில், நியூஸ் 18 தமிழ்நாடு.